எனக்கு பிள்ளையார்னா ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் நான் எப்போதுமே சங்கடஹர சதுர்த்தி விரதம் தவறாம எடுக்கணும்னு நெனப்பேன். ஆனா, ஒவ்வொரு விரதத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல. அது மாரி சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அப்புறம் வர 3வது நாள்ல தான் நம்ம சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகருக்கு வழிபாடு செய்றோம். இதுக்கு பின்னால ஒரு சயின்டிஃபிக் ரீசனும் இருக்கு. பௌர்ணமி நாள்ல நிலாவோட கிராவிடேஷனல் புல் அதாவது இழுவிசை வந்து எர்த்ல உள்ள ஓஷன் டைட்ஸ் மீது அதிக தாக்கமா இருக்குமா. சிம்பிளா சொல்லணும்னா நிலாவோட ஈர்ப்பு விசையும் கடல் அலை மாற்றத்துக்கு காரணம்னு சொல்றாங்க. ஹியூமன் பாடிஸ்லயும் சில சட்டல் சேஞ்சஸ் இருக்கலாமா. ஏன்னா நம்ம உடம்பும் 70% தண்ணீர் தானே. அதனால தான் பௌர்ணமி நாள்ல சில பேருக்கு டீப் ஸ்லீப் வந்து இருக்காதாம். அதாவது ஸ்லீப் குவாலிட்டி வந்து குறையுமா. டென்ஷனா இருப்பாங்களாம். ஏன் ரெஸ்ட்லெஸ்ஸா கூட ஃபீல் பண்ணுவாங்களாம். அது மாரி மெலட்டோனின் ஹார்மோன் கூட வந்து கொஞ்சம் குறையலாங்கிற சயின்டிஃபிக் ஸ்டடீஸும் இருக்கு. நிலா வெயினிங் ஃபேஸ்ல மங்க தொடங்கும். 3ஆம் நாள் அதாவது சதுர்த்தி நாள்ல வந்து நிலாவோட ஒளி சுமார் 80 to 85% தான் இருக்குமா. அப்போ வந்து நேச்சர் எஃபெக்ட்ஸ் அதுக்கு மாரி நம்மளோட பாடி அண்ட் மைண்டும் வந்து மெல்ல மெல்ல சமநிலைய அடைய ஆரம்பிக்கும். இந்த சமநிலை அடையிற நேரத்துல விரதம், அந்த தியானம் இதெல்லாம் இருந்தாங்கன்னா, உடல் வந்து சுத்தமாகும். ஹார்மோன் வந்து சமநிலையா அடையும். அது மாரி வந்து மன அமைதியும், தெளிவான சிந்தனையும் கிடைக்குமா. அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து இயற்கை ஆற்றல் சமநிலைக்கு வர நேரத்தோட விரதங்களையும், பூஜைகளையும் இணைச்சிருக்காங்க. ஏன் பர்ட்டிகுலரா அந்த நாள்ல விநாயகர கும்பிடுறோம்? எந்த நல்ல காரியம் ஆரம்பிக்கும்போது முதல்ல வந்து விநாயகர தான் வழிபடுறோம். விநாயகர் விஞ்ஞானத்தின் ஆரம்பம். தடைகளை நீக்கும் தெய்வம். விஞ்ஞானங்கிறது வந்து வெறும் டெஸ்ட்டோ, எக்ஸ்பெரிமெண்ட்டோ மட்டும் இல்லல்ல. அதுல அறிவு இருக்கணும், கவனம் இருக்கணும், தெளிவு இருக்கணும். அப்பதான் நம்ம முயற்சி வந்து வெற்றி அடையும். இயற்கை சமநிலைக்கு வர நேரத்துல நம்ம மனசுல உள்ள தடைகள், சங்கடங்கள், சிரமங்கள் எல்லாத்துலயும் விடுபடணும் அப்படின்னு தான் இந்த நாள்ல, அதாவது பௌர்ணமிக்கு அப்புறம் வர 3வது நாள்ல சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருக்கிறோம். அதாவது சங்கடம்னா ட்ரபிள்ஸ், ஹரனா ரிமூவல். தடைகளை நீக்கும் நாள்னு அர்த்தம். ஸோ இந்த நாள்ல உங்களுக்குன்னு 10 நிமிஷம் ஒதுக்கி அமைதியா தியானம் பண்ணுங்க. வாழ்க்கையில வெற்றி பெறுங்க.